கேபி தங்கம் முன்னாள் சட்டமன்ற அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கிருந்து உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் தம்பி சுரேஷ் அவர்களுக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ன சொல்லுகிறார் என்பதை தெளிவுபடுத்துவதற்கும் இந்த கார்டு வழங்குவதற்கும் 2026 மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை அமர வைப்பதற்கு என்னென்ன கழக நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்றுதான் இந்த ஆலோசனை கூட்டம். நடந்து முடிந்த தேர்தலில் நமது 194 மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நம்ம தோல்வி அடைந்திருக்கிறோம். கழக நிர்வாகிகள் அனைவரும் அதை உணர வேண்டும். அது நான் உட்பட பகுதி கழக செயலாளர் உட்பட வட்ட கழக செயலாளர்கள் இந்த மேல உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து அனைவரும் உணர வேண்டும். எவ்வளவு ஓட்டு குறைஞ்சிருக்குதுன்னா குறைஞ்சது நம்ம சோழகிரி தொகுதியில 27 வட்டங்கள் இருக்கிறது. அதிக ஓட்டு குறைஞ்ச ஒரு வட்டம் எதுன்னா நம்ம நீஞ்சல்பாக்கத்தில் 194 தான். 30 பூத்துல நமக்கு ரொம்ப கம்மியாக 2769 ஓட்டு கிடைச்சிருக்குது. குறைஞ்ச ஓட்டு பார்த்தா 7020 ஓட்டு குறைஞ்சிருக்குது. 29 ஓட்டு குறைஞ்சிருக்குது. இதுக்கு என்ன காரணம் வேண்டும் நம்ம ஆராய வேண்டும். அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். ஏன்னா இப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் வர இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் மாசத்துல வந்ததுன்னா இந்த சூழ்நிலையில் நம்ம வெற்றி பெற முடியாது. அதற்கு என்ன செய்யணும்? அடுத்தது டிசம்பர் முடிஞ்சதுமே அதுக்கடுத்து 2026 ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தல் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்சிக்காரர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உழைக்க வேண்டும். கழக நிர்வாகிகள் அனைவரையும் ஒன்று திரட்ட வேண்டும். அதற்கு என்னென்ன வழி என்று நான் உட்பட உட்பட வட்ட கழக செயலாளர் அனைவரும் ஒற்றுமையாக இது செயல்பட வேண்டும். இந்த வட்டத்தில் 30 பூத் இருக்கிறது. 30 பூத்தில் இருக்கிற நிர்வாகிகளை வட்ட செயலாளர் போய் பார்த்து அவங்களை எல்லாம் கூப்பிட்டு இது போன்ற வேலைகளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாவட்ட கழக செயலாளரும் பகுதி கழக செயலாளரும் நம்ம இடத்திலே வந்து சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாம் கழக பணியை ஆக்க வேண்டும் என்று எல்லாரிடத்திலும் போய் அவர்கள் கேட்க வேண்டும். அதற்கு என்னென்ன கோயில்கள் நானும் பார்க்கிறேன், பகுதி செயலாளரும் பார்ப்பார். முதல்ல நம்ம இந்த கட்சியில் இந்த வட்டத்தில் எப்பவுமே கூட்டம் அதிகமாக வரும். இப்ப குறைச்சி இருக்குது. அதுக்கு என்னன்னு பார்க்கணும். யாராவது கடல இன்னும் புதுசாக யாரெல்லாம் நம்ம சேர்த்தா நம்ம கட்சிக்கு பலமாக இருக்க வேண்டும் பார்க்க வேண்டும். செயலாளர் அதுதான் நம்ம கட்சிக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மெயினா இளைஞர்களை நம்ம சேர்க்க வேண்டும். இளைஞர்களே இல்லை. இப்போ நம்ம மக்காளப்பட்டியில பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் 30 ஓட்டு இளைஞர்கள் ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்க்கறீங்க. இளைஞர்களே நம்ம கிட்ட வர்றதில்லை. அவங்கள நம்ம அவங்கள அவங்களுடைய போட்டோலாம் பேனர்ல போடணும். இதெல்லாம் போட்டாதான் நம்ம வாக்கு குறைஞ்சதை சரி செய்ய முடியும். ஏன்னா இப்பொழுது புதிய கட்சிகள்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு தருவதாக சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதை விடக்கூடாது. ஜானி பசங்கன்னா அவங்க பையனை கூப்பிட்டு நீ இந்த கட்சிக்கு வரமான்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி இருந்தா அவங்க பொண்ணு பையனும் இருந்தா இதுல ஜாயின் பண்ணணும். அவங்களுடைய அனைத்து விஷயங்கள் இளைஞர்கள் அவங்களுடைய மகனோ இல்ல தம்பி மகனோ இல்ல தங்கச்சி பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் கட்சியில இணைக்க வேண்டும். அவங்க வாட்ஸ்அப் பேஸ்புக்ல இணைத்து போட வேண்டும். போட்டால்தான் இளைஞர்கள் வருவாங்க. அதே போல அவங்க ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பேனர் போட்டு அவங்க எல்லாம் முன்ன வைக்கணும். அவங்கள மேடையில உட்கார வைக்கணும். அப்பதான் அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அவங்க பேரை எழுதி அவங்களுக்கு மூர்த்தி கொண்டு போட வேண்டும். போட்டால்தான் அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற சக்தி இளைஞர் கையில தான் இருக்குது. நீங்க யோசித்து பாருங்க. சிவமணி இருந்தாரு, சிவலிங்கம் இருந்தாரு, அதுக்கப்புறம் சுடரொளி, பாண்டியன், பொன்னன், கோவிந்தராஜ்
சிவாஜி, ராமன் போன்ற எல்லாரும் சரஸ்வதி போன்றவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து அராஜகம், அட்டுழியம், மிரட்டல், உருட்டல் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அச்சப்படும். இளைஞர்கள் யாருக்கும் அச்சப்பட மாட்டாங்க. உண்மையாக வந்து நின்று போராடணும். அதுக்கு நீங்க எல்லாரும் அவங்க கூட்டு வரணும். அவங்களுக்கு என்ன வழி, அவங்க வந்து இங்க உள்ள சேர்க்கறதுக்கு என்ன வழியை நீங்க பார்க்கணும். அதை சேர்த்தாதான் கண்டிப்பா வந்து அடுத்தது வந்து நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நீங்க யோசித்து பாருங்க. இந்த இதுல வந்து அதிக ஓட்டு வாங்கின 2011 நம்ம அதிக ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்போ ஏன் குறைஞ்சிருக்குதுன்னா நம்மளுடைய வேலை பணிகளை ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை நானும் தெரிஞ்சுக்கணும், பதிவு தெரிஞ்சுக்கணும். தம்பி சுரேஷும் திருப்பி கொண்டு எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க வேண்டும். சேர்த்தாதான் நம்ம அடுத்தது ஓட்டு வாங்க முடியும். ஏன்னா அவர் வந்து இப்ப வந்து புதுசா வந்து வட்ட செயலர் வந்ததுன்னே அவர் வந்து வட்ட செயலர் கொடுத்தோம், அவருக்கு சீட்டு கொடுத்தோம், அவரும் பாவம் ஜெயிக்க முடியல. அடுத்தது எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தது, அதுலயும் ஓட்டு கம்மி. அடுத்தது எம்பி எலெக்ஷன் வந்தது, அதுலயும் ஓட்டு குறைவு. இப்போ வந்து இது போன்ற ஓட்டு எல்லாம் குறைஞ்சிருக்கு. இதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் நம்ம வந்து நீங்க இந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லி உறுப்பினர் கார்டு கொடுக்கணும். அடுத்தது வந்து தம்பி வந்து எனக்காக அவர் வந்து எத்தனையோ கட்சிக்காக நிறைய செலவு பண்றாரு. இந்த கட்சியில ₹1 சம்பாதிக்க கிடையாது, கட்சிக்காக செலவு பண்றாரு. எனக்காக ஒரு கூட்டம் வந்து நம்ம ஈசிஆர் ரோட்ல மெயின் ரோட்ல ஒரு கூட்டத்துக்கு கேட்கணும். அவர் நடத்துறேன்னு சொன்னா நான் கண்டிப்பா ஒரு கூட்டம் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பெரிய பேச்சாளர் இந்தியாவோ இல்ல கோபி காளிதாசோ பெரிய பேச்சாளர் போட்டாதான் நம்ம ஈஸியாக கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதனால நம்ம கடுமையாக வேலை செஞ்சு தம்பி வந்து துடிப்பா இருக்கிறார். அதனால இவருக்கு கேட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. இப்பவே அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு கூட்டப்படாதான் நம்ம செய்ய முடியும். என்ன நானும் பங்கேற்பேன். அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டப்படாதான் கண்டிப்பாக நம்ம வந்து இதை சரி செய்ய முடியும். இது ஏதோ வந்து உறுப்பினர் கார்டு இப்ப நாங்க வரலாறு கூடுதல் வராது. உறுப்பினர் கார்டு யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கம்ப்யூட்டர் மயமாயி போச்சு. அதனால வந்து கார்டு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. கார்டு கொடுத்ததுக்காக வந்தா நினைக்காது. கார்டும் கொடுத்து நம்ம தோல்வி அடைஞ்சிருந்த அதையும் சரி செய்யணும். அடுத்தது வெற்றி பெறுவதற்கு என்ன வழின்றதுக்குன்னா இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல பேசுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். மன கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் கவுன்சிலர் நிற்க முடியாது, எல்லாரும் வட்ட செயலாளர் ஆக முடியாது, எல்லாரும் வந்து பதவி கிடைக்காது. இருக்கிற பதவிக்கு வேலை செய்தால் போதும், எல்லாரும் பதவி வச்சு சொல்லுங்க. ஆனா என்னுடைய ஒரே குறிக்கோள் என்னவென்றால் வருகின்ற 2026 மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி 2026 அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமைய வேண்டும். நீங்கள் அனைவரும் அதற்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நம்ம எல்லாம் பாடுபட வேண்டும். அதுதான் உங்களுக்கு கேட்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் மாவட்ட கூட்டம் போட்டோம். 1ஆம் தேதி மாவட்ட செயல்வீரங்க கூட்டம் நடக்க போகுது. 1ஆம் தேதி 4 மணிக்கு அங்க குளப்பாக்கத்துல இயேசுபாத கல்யாணம் பண்ண அந்த மண்டபத்துல மாவட்ட கூட்டம் நடக்குது. நீங்க அனைவரும் வரணும். வந்ததுக்கு அப்புறம் அண்ணாவுடைய பிறந்தநாள் கூட்டம் ஒன்று போட போறோம். அது முடிஞ்சிடும். ஈஸியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நம்ம தம்பி ரெடி பண்ணிருக்காரு. நானும் கூட இருந்து பண்ணி பகுதியில் கூட இருந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் பண்ணாதான் நம்ம இதெல்லாம் சரி செய்ய முடியும். காரணம் என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டு ஆட்சியில் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்களோ, இந்த மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்திருக்கிறாங்களோ, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இப்ப வந்து அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். அதுக்காக பொதுக்கூட்டம் போட்டு பேசணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். சரஸ்வதி ஒரு 100 பேர் அண்ணன் வரணும், நிர்மலா வரணும், ராமன் அவங்க அது போல வந்து எல்லாரும் நாராயண சுடரொளி சிவமணி திருலிங்கம் கோயிந்தராஜி பொண்ணு போன்ற தானியமாக எல்லாரும் ஆளுகளை கூப்பிட்டு நம்ம நிறைய மிகப்பெரிய ஒரு காட்டணும். காரணம் நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற அநியாயங்கள், அக்குறவுகள், அவங்களுடைய கள்ளச்சாராயத்துக்கு நீங்க சொல்லிட்டு நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. அதே போல வந்து கெஞ்சா இருக்கிறாங்க. இதையெல்லாம் எதுவும் கண்டுகிறது. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பாதையில் பேசுகிறாரு. இதே நம்ம அண்ணன் வந்து எடப்பாடி என்ன ஒரு தனி மனிதனா இருக்கிற அமைச்சர்களை கூட்டுங்க. அதே போல வந்து அதிகாரிகளை கொடுத்து போனாரு. அதுக்கு வந்து சுத்தி பார்க்க என்ன பண்ண போறாங்க. இன்னைக்கு
ஸ்டாலின் போய்கிறாரு, அவர் என்ன எடுத்து வந்துக்கிறாரு, எதுக்காக போயிருக்கிறாரு, எதை செய்ய போறாரு, என்ன அவருக்காக செய்தி வரப்போறாரு நாட்டு மக்களுக்கு தெரியும். அது வரும்போது 19 நாள் கழித்து அது என்னன்னு தெரியும் மக்களுக்கு. நம்ம ஒரு கூட்டத்தை போட்டு இதனுடைய நம்முடைய மக்களுக்கு என்ன தேவை என்று செய்ய வேண்டும். அதே போல போன மாசம் 22ஆம் தேதி 23 இல்லைன்னா 22ஆம் தேதி நினைக்கிறேன், இது வந்து பட்டா கொடுக்கணும்னு சொல்லி நீலாங்கரையில பட்டா கொடுத்தாங்க. ஏற்கனவே கொடுத்த பட்டாவை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு போனாங்க. அப்ப வந்து அந்த பட்டா தேவையில்லாத மக்களுக்கு ஏற்கனவே கொடுத்த பட்டா. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, பள்ளிக்கரையில ஆர்ப்பாட்டம் நடந்தது சொன்னேன், இங்க வெட்டல் நகர் இருக்குது, ரொம்ப நாளா இருக்குது, அதுக்கு பட்டா கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். நீங்க அதுக்கு பட்டா கொடுங்க, அந்த மக்களுக்கு பட்டா கொடுத்தா நீங்க வந்து சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில 2 லட்சம் பேருக்கு பட்டா கொடுங்கன்னு சொல்லி, அந்த 2 லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்கறதுல நான் பெத்தல் நிறுவனம் சேர்த்து கொடுங்க. அது யாருக்கும் அந்த இடம் வந்து இடையூறு கிடையாது. எந்த மக்களுக்கு அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கணும். அது போன்ற எங்கெங்க மக்கள்லாம் ஏழை எளிய மக்கள் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பட்டா கொடுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் பேசலாம். என்னென்ன பிரச்சனை, இங்க தண்ணி பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு. ஜானி பாய் கூட அடிக்கடி சொல்றாரு, தண்ணி பிரச்சனை இருக்கு. எதை சொன்னாலும் காதல வாங்குறது, மக்களுடைய பிரச்சனை எதுவுமே காதல கேட்கறது கிடையாது. அவங்களால நிர்வாகத்தை சரியா பண்றது கிடையாது. இதையெல்லாம் கேட்க வேண்டும். இதே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி 2011 வந்ததும் எங்க பார்த்தாலும் குப்பைகளா இருந்தது, சாலை வசதி சரி கிடையாது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரே ஒரு உத்தரவு போட்டாங்க, இருக்கிற குப்பையெல்லாம் அகற்றுறாங்க, அனைத்து சாலைகளும் தார் சாலை வசதி பண்ணி கொடுத்தாங்க, தெருமின் விளக்கு போட்டு கொடுத்தாங்க, குடிநீர் வசதி பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஈஸியா ரோட்ல மொத்தத்துக்கும் திருவாரூர்ல இருந்து புத்தாண்டி வரைக்கும் இருக்கிற ஆக்சிடென்ட் ஆகும் அடிக்கடிக்கு, அதுக்கெல்லாம் லைட் போட்டு கொடுத்தாங்க. அனைத்து பணிகளும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா செய்து கொடுத்தாங்க. அம்மாவோட கட்டி கொடுத்தாங்க. மினி பஸ் இந்த ரோட்ல விடுபட்டு நல்லா ஏற்பட்டு பல வசதிகளை செய்து தந்தாங்க. நீங்க எங்க பண்ணாங்க, எதையுமே செய்ய கிடையாது. அம்மா அந்த திட்டத்தை அனைத்தையும் மிக்சி நிறுத்தி கொடுத்துட்டாங்க, இந்த லேப்டாப் நிறுத்திட்டாங்க. மாணவர்களுக்கு வந்து படித்தா 50,000 25,000 காலைக்கு தங்கம் அனைத்தையும் நிறுத்தி மூடு விழா பண்ணிட்டு இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி வந்து நடத்தி கொண்டு இந்தியாவிலே நம்பர் 1 ஆட்சி, நம்பர் 1 முதலமைச்சர் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். இதையெல்லாம் நம்ம கட்டி கேட்க வேண்டும், மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். 2026 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தம்பிக்கும் பரிசு செயலாளருக்கும் நன்றியை பாராட்டு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.